ஸ்டார்ட். இப்போ நாங்கள் மோதகம் வாய்ப்பை பிளான் பண்ணி அரிசிமா இல்லை ஆட்டா மாலை அவிச்சு பார்ப்போம். என்னை பொறுத்தவரையில் ஒரு 30-35 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் மோதகம் வாங்கிக்கிறத ஒருக்கா செய்து பார்ப்போம் ட்ரை பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் டோ அடிக்கிறோம். இந்த டோ சொல்லுவோம். முந்தி சொல்கிறது மறந்துட்டேன் நான் கோயிலில் வைக்க. இப்போ இதில் டோ அடிக்கிறோம் பாருங்க. ஓகே, இப்போ டோ அடித்து வச்சுட்டு பருப்பு அவிக்குது. பருப்பும் சர்க்கரையும் இங்கே டோ அடித்து வைக்கணும். இப்போ பாருங்க, பயரை வச்சு சர்க்கரையோடு ரெடி பண்ணி வச்சுருக்கு. இனி தேங்காய் பூ ஆட் பண்ண போகிறோம். தீவிர ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ ஒன்றும் கலப்படம் இல்லை. ஆட் பண்ணி இப்போ தேங்காய் ஆட் பண்ணி இப்போ ரெடி. இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பூ பருப்பெல்லாம் செய்ததை இந்த உலக வச்சு இப்போ மோதகம் பிடிக்கிறோம். பிடிச்சி அதை இவங்க காட்டும் மோதம் பிடிச்சி இதில் வச்சுருக்குது. இனி அடுப்பில் போட்டு ஆவியில் அவிக்க வேண்டிதான். அவிச்ச அப்புறம் காட்டுறேன் எப்படி வந்திருக்குண்டு, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு உங்களை சொல்கிறேன் பாருங்க. சிம்பிளாக இந்த மாதிரி வந்தாலும் வேக்கில் போனால் சரி தானே.